உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பேசாம இவங்க கிட்டயே காசு கேட்டுடலாமா? என்னன்னு சொல்லி கேக்குறது? என்ன ஜனனி, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அது ஒண்ணும் இல்லம்மா. நீங்க படுத்துக்கோங்கம்மா, நான் போறேன். கதவு சாத்திட்டு போயிடுமா? தப்பாவே நடக்குது. ஜனனி வந்ததும் இங்கிருந்து போயிடணும்னு நினைச்சேன். இப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு புது பிரச்சனை வேற. நாளைக்கு காலையில சுமதி பணம் வேணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு என்ன பண்றது? ஐயோ, என்னங்க பண்ணுது? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு கண்ணு திறந்து பாருங்க. சுமதி ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுமதி. சுமதி எப்படி அவஸ்தைப்படுறாரு பாரு. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்து சீக்கிரம் வா. எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஐயோ கடவுளே, என் புருஷனை காப்பாத்துப்பா. கடவுளே, என்னங்க என்ன பண்ணுதுங்க? ஐயோ வாங்க டாக்டர், வந்து அப்பாக்கு என்னாச்சு பாருங்க. டாக்டர் என்னாச்சு பாருங்க. ஐயோ என்னங்க கடவுளே. ஐயோ டாக்டர், நர்ஸ் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. எதுவும் ஆகலப்பா. ஒன்றும் இல்லை கொஞ்சம் பொறுத்துங்க. ஸ்பான்ஸ் கொடுங்க. என்னங்க ஏமா ஆபரேஷனுக்கு பணம் கட்ட சொல்லியிருந்தேன், என்னாச்சு? டாக்டர், இவருக்கு ஆபரேஷன் பண்ணிடுங்க டாக்டர். நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். இங்க பாருங்கம்மா, இவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க ஆபரேஷனுக்கு பணம் கட்டினாதான் இவரை காப்பாற்ற முடியும். ஐயோ பணம் கட்ட முடியலன்னா நீங்க இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா நல்லது. இதுக்கு மேல இவரை இங்க வச்சு பாத்துக்க முடியாது. ஐயோ டாக்டர், நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என் வீட்டுக்காரரை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுறேன். எனக்கு இவரை விட்ட வேற யாரும் இல்ல டாக்டர். அம்மா, பணம் கட்டலன்னா எங்களால எதுவும் பண்ண முடியாதுமா. பணத்தை கட்டுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் யார்கிட்ட பணம் கேட்டாலும் எல்லாரும் கைய விரிச்சிட்டாங்க. கடவுளே, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எல்லாரும் கைய விரிச்ச மாதிரி நீ என்ன கை விட்டுறாத கடவுளே. இவரை எப்படியாவது காப்பாத்திரு. அழாதீங்க, அப்பா கொன்னாகாத, அப்பா சரியாயிடுவாரு. ஐயோ, என்ன சுமதி பண்ண சொல்ற? இவர் இப்படி படுத்துக்கிட்டாரு. 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நான் எங்க சுமதி போவேன்? எல்லாரும் கைய விரிச்சிட்டாங்களே. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வர நான் தான்ப்பா காரணமாயிட்டேன். நான் உயிரோட இருந்தும் உங்க பக்கத்துல இருந்து கூட பார்க்க முடியாத பாவியா இருக்கேன்ப்பா. என்
சுயநலத்துக்காக அவங்களை விட்டுட்டு வந்திருக்க கூடாதுப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் நான் சேது கூட இருந்திருக்கணும். என்னால தானப்பா இவ்வளவு பிரச்சனை. ₹5,00,000 ஆகுமா? நான் என்னப்பா பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு நீங்க உயிரோட வேணும். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு காலத்துக்கும் நிம்மதியா இருக்க விடாதுப்பா. இப்படிலாம் தப்பு தப்பா யோசிக்கிறேன். என்னோட சுயநலத்துக்காக தப்புக்கு மேல தப்பு பண்ண நினைக்கிறேன். இது நம்பிக்கை துரோகம். நான் இப்படி யோசிக்கிறது தப்பு. ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் ரிசப்ஷன்ல கட்டிருங்க. நீங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு வேற வழியே தெரியல. அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சுமதிக்கிட்ட சொல்லி எப்படியாவது திங்கக்கிழமை பேங்க்ல வீட்டு பத்திரத்தை வச்சு காசு வாங்கிடுறேன். யாருக்கும் தெரியாம அதை நான் இங்க வச்சிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.